எங்க முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சராக வந்திருக்காரு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, மெஜிஷியன். அவர் வந்த உடனே தீபம்பா தமிழ்நாட்டில் அப்படியே பரிபூர்ண சட்டம் ஒழுங்கு பேரப்படட்டும், அடுத்து இவன் மின்வெட்டாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கையை தூக்கி மந்திரம் பண்ண முடியாது. வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. வந்திருக்க மந்திரிகளில் எல்லாருமே பெரும்பாலும் ஒருத்தர் பேரை தவிர அவ்வளோ பேரும் புதியவர்கள். அவங்க எம்எல்ஏ கூட இருந்ததில்லை பல பேர். ஸோ அவங்களுடைய இலாக்காவை வந்து அண்ணா சொன்ன மாதிரி தான், கல்யாணம் பண்ணி போன மருமகளுக்கு கூட வீட்டில் போனோடனே அஞ்சாரப்பட்டி எங்கே இருக்குது, அதில் சீரகம் எங்கே இருக்குது, சோம்பு எங்கே இருக்குது, மிளகாய் எங்கே இருக்குன்னு கையை விட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும். மாமியார் வந்த உடனே நீ என்ன சரியாக பண்ணலையே, கிச்சனை சரியாக வச்சுக்கலையே திட்டப்படாதுன்னு அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் விமர்சனம் வீட்டு வந்து இருக்க முடியாதுல்ல. சட்டம் ஒழுங்கு பேணப்படணும், மின்வெட்டு இருக்கக்கூடாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு வன்முறை எல்லாம் களையப்பட வேண்டும். குற்றவாளிகள் கடுமையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் யாரும் இல்லைங்கிற யாரும். பட் அதனாலே ஒரு மாதம் தான் ஆச்சு, ஒரு மாதத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில சம்பவங்கள் நடந்திருக்கு, உடனே ஆட்சி விட்டுக்கோ, அதனாலே சட்டம் ஒழுங்கு கொண்டு போச்சு அப்படிங்கிறது. இது அதுக்காக நான் எதிர்கட்சிகள் அதுக்காக எதிர்கட்சியும் குறை சொல்ல. எதிர்கட்சிகளுக்கு அதான் வேலை. இப்போ நடக்கிற தவறையோ குறைபாடுகளையோ சொல்கிறதா எதிர்கட்சியுடைய வேலை. அதை சொல்லாமல் இருந்தால் அவங்க எதிர்கட்சி வேண்டியது. அதனால் அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க. அரசுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து கண்டிப்பாக இந்த அரசு செயல்படும் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம்.